Hi friends, welcome to my YouTube channel. This is the golden rules for trading. Trading is not a certainty, it's a probability. இன்னைக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் டு இன்டர்மீடியட். இது மொத்தம் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து 13 டாபிக் வரைக்கும் இருக்குது. மொத்தம் அந்த 13 டாப்பிக்கில் 10 டாபிக் ஆல்ரெடி நம்ம சேனலில் கவர் பண்ணிட்டோம். யாராவது வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்குது. தமிழுக்கு தனியாகவும் இங்கிலீஷ்க்கு தனியாகவும் இருக்குது. பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஓப்பன் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். மார்க்கெட்டோட சைக்காலஜி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் சென்டிமெண்ட் அப்படின்னா என்னது? ஜென்ரலாக நீங்கள் அப்படி யோசிங்க. அதாவது காலைல 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. அது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கெங்கே ஓப்பன் ஆனால் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காண்டி ஒரு ஸ்லைடு. இப்போ இதில் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு இங்கனக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா, ஒரு கார் பார்க்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ. அதை நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஃப்ளோர் என்டையர் சிபிஆர். இந்த 3 கோடை சேர்த்து செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர்டு ஃப்ளோர் அப்படின்றது ப்ரீவியஸ் டே ஹை. நேற்றைய ஹை, நேற்று நடந்திருக்கும் இல்லையா மார்க்கெட்டு, அதோட ஹை. அதுக்கு மேலே உள்ளது டெரேஸ் ஏரியா ஆர் ரூஃப் டாப், அதாவது மொட்டை மாடி. சரியா? இப்போ இந்த மொத்த மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளே தான் ஓப்பன் ஆகி ஆகணும். ரைட்டா? அதாவது எக்ஸாம்பிள் இந்த லைனில் இருந்து ப்ரீவியஸ் டே ஹையிலேருந்து ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் இன் பிட்வீன் ரேஞ்ச், அதாவது இதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகி ஆகணும் மார்க்கெட்டு. சம்டைம் கேப் அப் ஆகலாம், சம்டைம் கேப் டவுன் ஆகலாம். ரைட்டா? இப்போ கேப் அப் ஆகலாம், கேப் டவுன் ஆகலாம். பட் மேக்ஸிமம் ஒரு 70-80% சான்ஸ் இந்த தேர்ட் ஃப்ளோர் ப்ரீவியஸ் டே ஹையிலேருந்து ப்ரீவியஸ் டே லோக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த கேப் அப் ஆகிறப்ப என்ன பண்ணுறது, கேப் டவுன் ஆகிறப்ப என்ன பண்ணலாம்? 2 டைமுமே நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்க வேணாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியல் டைமில் ரொம்ப கஷ்டம் அது. அதனால் கேப் அப் ஆகிறதும் கேப் டவுன் ஆகிறதும் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ட்ரேட் வேணவே வேணாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பிரேக் பண்ணுது ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேண்டில் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நான் சொல்ல வரேன். புரியுதா? இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸோட கண்ட்ரோல். சரியா? இது யாரோட கண்ட்ரோல்? செல்லர்ஸோட கண்ட்ரோல். ஓகே. அப்போ அப்படியே ஆப்போசிட். சரியா? ப்ரீவியஸ் டே ஹை. இதுக்கு மேலே ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆனால் இது யாரோட ஏரியா? பையர்ஸோட ஏரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பை எடுக்கலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். டார்கெட் 1:2. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறையா வீடியோவில். இந்த 1:2 இங்கே புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஏன் இது டெரேஸ் ஏரியா அப்படின்றது பையர்ஸ் ஏரியா, அண்டர் கிரவுண்ட் செல்லர்ஸ் ஏரியா அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறப்ப அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓரளவு டிசைட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது. அப்போ இந்த ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கும். அண்டர் கிரவுண்டில் ஓப்பன் ஆகிறப்ப செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். காமனாக யோசிங்க. நீங்கள் மார்க்கெட்டை உள்ள இது தெரிய மாட்டேங்குது, இந்த கேண்டில் விழுந்துருச்சு, அந்த கேண்டில் விழுந்துருச்சு அப்படிலாம் யோசிக்க வேணாம். யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது ஃபஸ்ட்டு அதை யோசிங்க. பையரோட கண்ட்ரோலில் இருக்கா, செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கா? ஓகேவா? அதே தான் சொல்லுவாங்க. இப்போ சேம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ இது கீழே ஓப்பன் ஆனால் என்னன்னு நடக்க தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் என்னன்னு தெரிஞ்சிச்சு. பட் கேப் அப் கேப் டவுன் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி விழுது இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பிரேக் பண்ணிருச்சு இந்த கேண்டில். அப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அவ்வளோதான். காமனாக ஜென்ரலாக யோசிங்க. ரொம்பலாம் கிரிட்டிக்கல்லாம் யோசிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பிரேக் பண்ணிருச்சா, செகண்ட் ஃப்ளோர் போகணும். அப்போ இந்த கேண்டிலில் பை எடுங்க. இங்கே ஸ்டாப் லாஸ். டார்கெட் 1:2 அல்லது சிபிஆர்.
முடிஞ்சுச்சா? சேம் அப்படியே 3 ஃப்ளோர பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் இப்படி முடிஞ்சிருக்கு. இங்க செல் அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் சொல்றது. செல் அடிக்கிறீங்க. இங்க ஸ்டாப் லாஸ் உங்களோட டார்கெட் சிபிஆர் அல்லது 1:2. இப்ப நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். இதே கிரீன் கலர் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகி மேல முடிஞ்சா, இங்க பை போணும். அதே கிரீன் கலர் கேண்டில் இங்கனக்குள்ள வந்து பிரேக் இன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே லோல பிரேக் இன் ஆயிருக்கு. அதனால வந்து இங்க பை போலாம். பட் இதே ரெட் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆனா டவுன் சைட். அவ்வளோதான். அப்படியே ஆப்போசிட் நீங்க எடுக்கிறது. இப்ப இந்த லைன்லயே வந்து கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா பை ஆகும். ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயினா செல் ஆகும். அதே தான் இங்கனக்குள்ள இந்த லைனுக்கு கீழ ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா செல் ஆகும். கிரீன் கலர் கேண்டில் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுருச்சுன்னா பை ஆயிரும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இதுக்கு அடுத்து, இப்படித்தான் கரெக்ட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆகுமா? அப்புட்ன்னா, அந்த மாரி ஓப்பன் ஆகுற டைம்ல மட்டும் நான் சொல்றேன் நானு. இப்ப இன் பிட்வீன் ரேஞ்ச் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது மார்க்கெட். என்ன நடக்கும்? நீங்க அதுக்குள்ள ட்ரேட் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேண்டில்ல எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்புட்ன்னா, இன்னும் வந்து யாருமே ஒரு டிசைட் பண்ணவே இல்ல. பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கா? செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கான்னு சொல்லி டிசைட் பண்ணவே முடியாத ஒரு இடம் அது. அப்ப இந்த இடத்துல வந்து ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்டின்னா, இன்கேஸ் ஒண்ணு சிபிஆர்க்கு வரணும், அல்லது ப்ரீவியஸ் டே ஹைக்கு போகணும். இங்க எனக்குள்ள ஒரு ரிவர்சல் கேண்டில் கிடைக்குது. ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ அல்லது பியரிஷ் என்கல்ஃபிங்கோ கிடைக்குது அப்டின்னா, இங்க நீங்க செல் அடிச்சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல வரலாம். ஓகே. நம்ம அது வந்து ரொம்ப கிளாரிட்டியா பார்க்குறது. நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும் சொல்றேன் நானு. ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இங்க எனக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆனா, இந்த இடத்துல என்ட்ரியே கிடையாது. நீங்க எடுக்கவும் வேணாம். சரியா? இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தா, நீங்க பைக்கு போலாம். அதே தான் சேம் தான். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனா, நீங்க உங்களோட என்ட்ரிக்கு வந்து ப்ரீவியஸ் டே லோக்கு வெயிட் பண்ணணும். அல்லது சிபிஆர்ல வெயிட் பண்ணணும். 2 தான். அப்படியே. இப்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. சிபிஆர்ட்ட. ஒரு கிரீன் கலர் கேண்டில். என்ன பண்ணலாம்? சிபிஆருக்கு மேல இருக்கு. 2ண்ட் ஃப்ளோர பிரேக் பண்ணியிருக்கு. 3 ஃப்ளோருக்கு போகலாம். அப்ப இங்க பை குடுக்குறீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு கீழ டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு குடுக்குறீங்க. சேம் ரெட் கலர் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நான் சொல்றது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல செல் அடிக்கிறீங்க. உங்களோட டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோக்கு போலாம் அல்லது 1:2. ஓகே. கிளியரா? இப்ப எங்க பையர்ஸ் இருக்காங்க, எங்கனக்குள்ள செல்லர்ஸ் இருக்காங்கன்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து ஓப்பன் சென்டிமென்ட் அப்புட்ன்னா என்னான்னு சொல்லி ஓரளவு புரிஞ்சிருக்கும். நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இமேஜ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இன்னும் நல்லா புரியலாம். 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. நீங்க நல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது வந்து மார்க்கெட் ஓப்பன் சென்டிமென்ட் அப்புட்ன்னா என்ன? ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாம இது நான் சொன்னேன் அவங்களுக்குலாம் புரியாது. அதனால தான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ காட்டி எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் சென்டிமென்ட் இஸ் எ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் பிளேஸ் அட் 9:15. நான் சொன்னேன் இல்லையா? 3 ஃப்ளோருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருந்தா பை ஆகலாம்ன்றது. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் 9:15க்கான கேண்டில் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா? மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்றதுக்கு. சம் ஆஃப் மார்க்கெட் ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஓப்பன் அபோவ் பிடிஹெச், இன்சைட் சிபிஆர் ஆர் நேரோ சிபிஆர் டேஸ். இப்ப இந்த மாரி ஃபர்ஸ்ட் அதாவது 3 ஃப்ளோர் வந்து பிடிஹெச். அந்த இத பிரேக் பண்றப்ப, அதாவது அதுக்கு மேல ஓப்பன் ஆகுறப்ப இன்சைட் சிபிஆரோ அல்லது நேரோ சிபிஆர் டேஸா இருக்கணும். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிடிஹெச்ச பிரேக் பண்ணுது அப்டின்னா, அது வந்து நேரோ சிபிஆர் டேஸா இருக்கணும் அல்லது இன்சைட் சிபிஆர் டேஸா இருக்கணும். இருந்தா ஒரு ஹை ப்ராபபிலிட்டியா அந்த ட்ரேட் கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே. அதே தான் ஓப்பன் பிலோ பிடிஎல், இன்சைட் சிபிஆர் ஆர் நேரோ சிபிஆர். ஓகேவா? வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். பிடிஎஸ்ன்றது வந்து ப்ரீவியஸ் டே ஹை, பிடிஎல்ன்றது வந்து ப்ரீவியஸ் டே லோ. அதான் இங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். எப்படி கேப் அப் ஆகுது? எப்படி கேப் டவுன் ஆகுது? யா அதாவது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் அத சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் மாரி ஓடும். சரியா? நம்மது வந்து 9:15 டூ 3:30 முடிஞ்சிருது இல்லையா? அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருக்கும். மத்த டைம் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பிரைஸ் தான் இங்க நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுறப்ப மார்க்கெட் வந்து கேப் அப்போ, கேப் டவுனோ
இந்த மாரி மாறி ஓப்பன் ஆகலாம். எல்லாரும் நெனைப்பீங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா, அங்கேயே தான் கன்டின்யூ ஆகணும்ன்ட்டு. அப்பல்லாம் கிடையாது. அந்த மார்க்கெட் எங்கனக்குள்ள ஓப்பன் ஆகுதோ, அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஓப்பன் எபோவ் பிடிஹெச்க்கு. எபோவ் பிடிஹெச் ஃபர்ஸ்ட் கேண்டில். இப்போ இந்த இடத்துல சிபிஆர் இருக்கு. இது வந்து 2ண்ட் ஃப்ளோரு. இது 3ர்ட் ஃப்ளோரு. இது 1st ஃப்ளோர். நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா? அபார்ட்மெண்ட் மாரி. இப்ப இதுக்கு கீழ வந்து செல்லர்ஸோட ஏரியா. இதுக்கு மேல வந்து பையர்ஸோட ஏரியா. இது பிடிஹெச் லைன். 3ர்ட் ஃப்ளோரோட தான் காண்பேன். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேல வந்து கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. 2ண்ட் கேண்டில் யூ கேன் பை. இப்ப இந்த கேண்டில்ல நீங்க பை எடுக்குறீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பிலோ த ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ஹைக்கு கீழ உங்களோட ஸ்டாப் லாஸ். 1:2 இந்த இருக்கு. இங்க எக்ஸிட். ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் த ப்ரீவியஸ் டே ஹை. ஃபர்ஸ்ட் கேண்டில் மேல முடிஞ்சிருக்கனால இங்க பை எடுத்துட்டு இங்கனக்குள்ள வந்து 1:2 எக்ஸிட் ஆகுறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இது நல்லா ஒர்க் ஆகும். நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து 100க்கு 70%லேருந்து 80% கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் இது. ஏன் அப்படி சொல்றேன் அப்புட்ன்னா, அது வந்து ஹை ப்ராபபிலிட்டியா ட்ரேடா எப்ப மாத்தணும் அப்புட்ன்னா, இன்சைட் சிபிஆர் டேஸாவோ அல்லது நேரோ சிபிஆர் டேஸாவோ இருந்தா நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்ப்போம். பிலோ பிடிஎல் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் த ப்ரீவியஸ் டே லோ. இந்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது. இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஏரியா. நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ல. ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு. க்ளோஸ் கீழ வச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்ப செகண்ட் கேண்டில் வந்து செல் இங்கனக்குள்ள என்டர் பண்றீங்க. இப்ப ஸ்டாப் லாஸ் பிலோ த ப்ரீவியஸ் டே ஹை. சாரி. இது வந்து தப்பா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து பிடிஎல் லைனுக்கு மேல இருக்கணும். ஓகே. இதுதான். இப்ப இந்த இடத்துல செல் அடிக்கிறீங்க. இந்த லைனுக்கு மேல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இப்ப இங்க செல் அடிக்கிறோம் அப்படின்றப்போ 1:2. இப்ப இந்த கேண்டிலுக்கு மேல வைக்கிறதா, இல்ல இந்த லைனுக்கு மேல வைக்கிறதான்னு உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு கன்ஃப்யூஷன் வரும் கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப பெருசா இருந்துச்சு இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேல அப்படின்னா, நீங்க கேண்டில்ல பார்க்க வேணாம். இந்த லைனுக்கு மேல வைங்க. ஓரளவுக்கு இந்த லைனுக்கும் இந்த கேண்டிலோட ஹைக்கும் வந்து கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹைக்ல வைங்க. அவ்வளோதான். ஓகே. ஓகே. இந்த 2 ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும். நீங்க கண்டிப்பா நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ட்ரி எல்லாம் நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து பேசிக் பேட்டர்ன் ஒண்ணு பார்க்க போறோம். அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல ரொம்ப கன்டினியூவா பார்க்கறதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ டூ ஆல்.